இப்ப கவினோட அப்பா வந்து சுர்ஜித்தோட அப்பா, அம்மாவும் இதுக்கு காரணம் தான். அவங்களும் வந்து இந்த கொலைய தூண்டுறதுல அவங்க செயல்பட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. அவங்களையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்களையும் வந்து இதுல வந்து குற்றவாளிகளா சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. கண்டிப்பா அத நீங்க வச்சு தான் ஆகணும். ஏன்னா, இந்த கொலை வந்து திடீர்னு ஒரு ப்ரொவோக்கிங்ல ஒரே நாள்ல நடந்த கொலை இல்ல. ஏன்னா, அந்த அந்த பெண்ணும், அந்த பையனும் 7 வருஷம் காதலிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து தன்னோட பேட்டியில தெளிவா சொல்லிட்டாங்க. 2 குடும்பத்தாருக்கும் தெரிந்த விஷயம் தான். தெரியாமல்லாம் கிடையாது. சுஜி கவினோட அவங்க அப்பா அத பத்தி சொல்லியிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்கிறோம் அவங்க சொல்லிட்டுலாம். ஸோ இந்த 2 பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, அதான் ப்ரொவோக்கிங்கா ஒரே நாள்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுத்திருப்பாங்கன்னா, டே 1 அவங்க எடுத்திருக்கலாம். எப்போ விஷயம் தெரிஞ்சிருக்குதோ அப்பயே செஞ்சிருக்கலாம். ஆனா இவ்வளோ நாள் வளர்த்து விட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல நேரம் பார்த்து திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னா, இந்த பையனுக்கான இந்த சுஜித்துக்கான இந்த கொலை வெறி உணர்வை வந்து வளர்த்து கொண்டு வந்ததுல பெற்றோருக்கும் பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதுல.